ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக ஒரு க்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடலாம். நான் இதை ரெடி பண்ணி என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு என்னோட ஃபேஸோட ரிசல்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடுங்க. எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இந்த வெந்தயத்தை தான் பயன்படுத்த போகிறோம் ஃபேஸ் பேக்குக்கு. இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வைக்காமல் இதை லைட்டாக வறுத்துட்டு அந்த வறுத்த வெந்தயத்தை நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். பொடிச்சு எடுத்த வெந்தயம் தான் இந்த வெந்தயம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நமக்கு ஒரு பவுடராக கிடைக்கும். நீங்கள் வறுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி கிடைக்கும். அப்படியே உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட ஒரு பேக்கெட் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த வெந்தய பொடியை எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபேஸுக்கு மட்டும் இதை நான் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். இதை தாராளமாக நீங்கள் நெக்குக்கும் பயன்படுத்தலாம். நெக்கில் நம்ம செயின் போட்டு ரொம்ப பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். அதை கூட நல்லா ரிமூவ் பண்ணிடும். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா இருந்தால் கூட தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. அதை நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் ஆயில் தான். நீங்கள் பாதாம் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் ஆயில் சேர்க்கலை. இன்றைக்கி மில்க் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன் நான் பாதாம் ஆயிலுக்கு பதிலாக ரா மில்க் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் மில்க் எல்லார் வீட்லேயும் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதனால் அந்த மில்க்கை ஆட் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க மில்க் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இல்லையா? அதனால் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.